இப்போ அந்த குடும்ப அமைப்புல இல்லாம வெளியே வந்து இயங்க முடியாதுல்ல. அது அந்த செட்டப் அப்படி ஒரு மனுஷனால இருக்க முடியுமா? இல்லை, அதுதான் சொல்கிறேன். மனநலம் பாதிக்கப்பட்டவர்னு சொல்கிறாங்க அவங்க. ஒரு பொண்ணு பேசுது, நானே வந்து அண்ணனுக்கு பொண்டாட்டியா இருப்பேன், அண்ணனுக்கு இப்படியா பொண்டாட்டியா இருப்பேன். 1000 தங்கச்சி இருக்கிறோம், 1000 அக்கா இருக்கிறோம், பொண்டாட்டியா கூட இருந்துட்டு போறோமே, எங்க தளபதிக்கு நாங்க நிப்போம். திங்ஸ் ஆர் கோயிங் அவுட் ஆஃப் கண்ட்ரோல் அப்படின்னாங்க. அப்படி அவுட் ஆஃப் கண்ட்ரோலா மாறிடுச்சா அந்த விஷயம்? ஆமா, அவங்களுக்கு தெரியும்ல, இது வந்து ஒரு பலூனு, ஒரு சின்ன குண்டூசியை வச்சு குத்துனா போதும் புஷ்ஷுன்னு போயிடும். இல்ல இது கிரவுண்ட்ல ரிஃப்ளெக்ட் ஆகுமா இந்த விஷயம்? ஆயிடுச்சு. கேள்வி என்ன வருது, குடும்பத்தையே நிர்வகிக்கிற தகுதி இல்லாத ஒரு நபர் நாட்டை நிர்வகிப்பாரான்னு கேள்வி கேட்குறாங்க. சரியா தப்பா? ப்ராமிஸ் கொடுக்குறாருல, நான் வந்தா பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பேன் அப்படித்தானே சங்கீதாவுக்கும் ப்ராமிஸ் பண்ணியிருப்பேன். பார்த்தேன் ப்ரோ. இது அண்ணாவுக்கு இந்த டிவோர்ஸ் மேட்டர் தானே. அது கொஞ்சம் வந்து நம்மளுக்கு வந்து நம்ம கையமீறி போற மாதிரி இருக்கு. லுக் லைக் டிஸ்கம்ஃபர்ட் சிச்சுவேஷன்ல இருக்க மாதிரி இருக்கு. இப்ப அவர் ரசிகையே அவர் கல்யாணம் பண்ணினார்ல, அதுதான் எங்க தளபதி அப்படின்னு சொல்றாங்க இல்லையா. அந்த ரசிகையை தான் போட்டு டார்ச்சர் பண்ணியிருக்கிறார், கொடுமைப்படுத்தியிருக்கிறார். அந்த ரசிகைக்கு தான் துரோகம் பண்ணியிருக்கிறார். நம்பிக்கை துரோகம் என்பது இருக்கிறதுலே மோசமான துரோகம். அதை வந்து செஞ்சிருக்கிறார். ஒரு சம்பவம் சொல்கிறேன். கோட்டுன்னு ஒரு படம் வந்தது. பெரிய விஜய் வந்து ஹீரோ, பையன் விஜய் வந்து வில்லன். வில்லனுடைய பேர் என்ன அப்படின்னா சஞ்சய். ஜோசன் சஞ்சய் அப்படின்றது அவன் பையனுடைய பேர். அவர் தன்னுடைய மகன் பெயரை வில்லனுக்கு வச்சு அந்த வில்லன் வந்து எதிரிகள் பக்கம் சேர்ந்துட்டதாகவும் கடைசியில் வந்து சுட்டு கொள்றாரு அவர். அது சினிமாக்காக வைக்கப்பட்ட. சினிமாவில் வச்சாலும் அவன் பையன் பேர் தெரியாதா? என்ன கேட்டால் அவர் சொல்லி வச்சிருப்பாங்கன்னு தான் எனக்கு தோணுது. விஜய்க்கும் அப்பாவுக்குமான உறவு என்னைக்கோ ஒரு நாள் முறிவு பெறுது. விஜய்க்கும் அவருடைய மகனுக்குமான உறவு விரிசல் உண்டாகுது. மனைவிக்கும் அவருக்குமான உறவுமே டேமேஜ் ஆகுது. ஆனா ரசிகர்களுக்கும் இவருக்குமான உறவு ஸ்ட்ராங்கா இருக்குல்ல? இல்லைங்கிற இவங்க தான் பைத்தியம் போல இருக்கிறாங்க. அவர் எப்போவுமே இவங்களை கண்டுக்கிட்டதே இல்லை. அவர் யாருக்குமே நன்றி உணர்ச்சி உள்ளவராக இல்லை. மிக முக்கியமாக கோட் பண்ண வேண்டிய, நன்றி உணர்ச்சிக்காக நான் வந்து அரசியலுக்கு வருகிறேன்னு சொன்னார்ல, அவருக்கு இயல்புலே நன்றி உணர்ச்சி கிடையாது. நான் என்ன சொல்கிறேன், வேற ஒரு அஃபைர் வருது அப்படின்னா நான் வந்து அதெல்லாம் சொல்ல, டைவர்ஸ் பண்ணிட்டு போ. ஜீவனாம்சம் கேட்குறாங்க. இப்போவா கேட்குறாங்க? இதுக்கு 2 வருஷமா இதுக்கான பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்குது. எதுவுமே தர மாட்டேன்னு விரட்டி அடிச்சிருக்கிறாரு. இல்லை, உச்சத்தை விட்டு வந்தவர் ஜீவனாம்சம் தரமாட்டாரா? அவர் யாருக்குமே தரமாட்டார். அவருக்கு எப்பவுமே வாங்கி தான் பழக்கம். ப்ளூ பிரிண்ட் பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் பத்திரிகையாளர் அரண்சை மதன் அறிவழகன். வணக்கம். வணக்கம். விஜயிடம் விவகாரத்து வேண்டி சங்கீதா அவர்கள் ஒரு மனு போட்டிருக்காங்க. அது வந்தவுடனே மிகப்பெரிய பேசு பொருளாக மாறுது. அதாவது ஒரு இமேஜ் டேமேஜ் பண்ணுறாங்க அப்படின்னு குறிப்பிட்டு சொல்லணும்னா ஒரு 3 விஷயங்கள் நம்ம இதில் கவர் பண்ணலாம்னு நினைக்கிறேன். 1, விஜயை குறித்து சங்கீதா அவர்கள் சொன்ன விஷயங்கள். 2வது, அதை மறுப்பு தெரிவித்து பிஆர் டீம் எப்படி ஒர்க் பண்ணுறாங்க, கோல்டன் ஹவர்ஸ்குள்ளே போட்டாகணும் அப்படின்ட்டு ஒரு டிஸ்கஷன் நடக்குது. அது லீக் ஆகுது. ஹலோ கவி, இட்ஸ் ஸ்ரீராம் ஃப்ரம். ஹலோ. ப்ரோ சொல்லுங்க. ஸ்ரீராம் தெரியுதுல்ல? தெரியுது ப்ரோ, தெரியுது. ஓகே. ஒரு எமர்ஜென்சி சிச்சுவேஷன். நீங்க நியூஸ் பாத்தீங்களா? பார்த்தேன் ப்ரோ. இது அண்ணாவுக்கு இந்த டிவோர்ஸ் மேட்டர் தானே. அது கொஞ்சம் வந்து நம்மளுக்கு வந்து நம்ம கையமீறி போற மாதிரி இருக்கு. லுக் லைக் டிஸ்கம்ஃபர்ட் சிச்சுவேஷன்ல இருக்க மாதிரி இருக்கு. இப்ப சீஃப் என்ன சொன்னாருன்னா, வி ஹாவ் அ டூல் கிட். நம்மளுக்கு எப்பயுமே என்னென்ன பேசணும் ஒரு டூல் கிட் இருக்குல்ல, அதுல என்னென்ன இருக்குன்னா, கரூர் இஷ்யூ வச்சு அண்ணாவை முடக்க பார்த்தீங்க, தென் ஜனநாயகனை முடக்கிட்டீங்க, தென் பிஜேபியும் திமுக கூட்டு சேர்ந்து அண்ணனை வந்து 2 நாள் சிபிஐ ஆஃபீஸில் வச்சு விசாரணைன்னு அலக்கழிச்சிங்க கூட்டணிக்காக. இப்போ வந்து இந்த எஸ்ஓபிலாம் போட்டு அண்ணனை வந்து மக்களை பார்க்க விடாத பண்றீங்க. இதெல்லாம் மக்கள் பார்த்துட்டு தான் இருக்காங்க. they are seeing all these things. They are counting your days அப்படின்னு போட்டு டிஎம்கேக்கு எகெயின்ஸ்ட் தான் ஒரு ஹேஷ்டாக் ட்ரெண்ட் பண்ண போறோம். we support விஜய் அண்ணான்னு. இட் இஸ் அ நீட் ஆஃப் அவர். இன்னும் ஒரு 1.5 hours இதை பண்ணி போட்டிங்கன்னா தான், ஏன்னா ஆல்மோஸ்ட் அது வந்து எல்லா நியூஸ் சேனல்ஸ் வந்து கேரி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ போட்டுருவோம், அந்த கோல்டன் ஹவர்ஸ்ல போட்டுருவோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ தட் இஸ் இன்னைக்கு ப்ரியாரிட்டியா இதை பண்ணிருங்க. அதுக்கப்புறம் சீஃப்ட நான் பேசிட்டு என்ன அதர் ரெமுனரேஷன் அதர் திங்ஸ் என்னென்ன பண்ணான்னு நான் பேசுறேன். ஓகேவா? ஓகே, பார்த்து பண்ணுங்க.
இல்ல அது வந்து சீஃப்ட தான் பேச முடியும். we are looking at it. நான் கண்டிப்பா பண்றேன். ஓகே, இத்தனை நாள் அமைதியா வந்துட்டு இப்ப ஏன் சங்கீதா பேசணும் அப்படின்ற கேள்வியை தாவைக்காவினர் விஜய் ஆதரவாளர்கள் முன்வைக்கிறாங்க. 3 விஷயங்களை எப்படி புரிஞ்சுக்கிறது? இல்ல முதல்ல வழக்கு அவங்க வந்து கிட்டத்தட்ட 25 ஆண்டுகள் ஆயிடுச்சு. 1999 திருமணம் ஆச்சுது. 25, 26, 27 வருஷம் இதோட சேர்த்தன 27 வருஷம். ஒரு 20 வருஷமாவது ஒன்றா சேர்ந்து வாழ்ந்துருப்பாங்க. ஒரு 2-3 வருஷம் ஒரே வீட்டில் தனித்தனியாக இருந்திருக்கிறாங்க. அவங்களுக்குள்ள அந்த அதான் அவங்களே சொல்லியிருக்கிறாங்க, வேற ஒரு நடிகையோட தொடர்பில் இருக்கிறாங்க அப்படின்றது பிரச்சனை வந்தது பிறகு நாங்கள் பேசணும், அதை சரி பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணோம். ஆனால் அவர் வந்து ப்ராமிஸ் பண்ணார், இனிமேல் அந்த தவறு நடக்காதுன்னு சொன்னார். ஆனால் அந்த தவறு தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த நடிகையோட ஒரு வெளிநாடுகளுக்கு வந்து சுற்றுப்பயணம் அடிக்கடி போகிறார் அப்படின்றாங்க. ஒரு சில தான் கண்டுபிடிச்சு போட்டுக்கிறாங்க, அடிக்கடி போகிறாங்கங்கிற மாதிரி அவங்க குற்றச்சாட்டு சொல்லியிருக்கிறாங்க. அது இல்லாமல் அங்கே போகிற அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்து அவங்க போடுறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப மன உளைச்சலாக இருக்குது. எனக்கும் என் குழந்தைகளுக்கும், ஆமாம், மகள் எல்லாருக்குமே வந்து ரொம்ப தலைகுனிவாக இருக்குது, அவமானமாக இருக்குது. எங்கள் சம்பந்தப்பட்டவர்கள் வந்து இதை பற்றி கேட்கும்போது பேசும்போது ரொம்ப சங்கடமாக இருக்குது. மன ரீதியாக ரொம்ப டார்ச்சர் கொடுக்குறாங்க அப்படின்றது அவங்க சொல்லியிருக்கிறாங்க. கூடுதலா என்ன சொல்றாங்கன்னா, ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஹவுஸ் அரெஸ்ட் மாதிரி தான் என்ன வச்சிருந்தாரு. எக்கனாமிக்கல் சோர்ஸ் எல்லாத்தையுமே கட் பண்ணிட்டு இருந்தாங்க, பொருளாதார ரீதியாக முடக்கி வைத்திருந்தார் அப்படின்றத சொல்றாங்க. அது வந்து மிகப்பெரிய தண்டனை. சம்பாதிக்கிறதுனா நீ வந்து சமைச்சு போடணும், புள்ள பத்துக்கணும், வளர்க்கணும், வீட்டை பார்த்துக்கணும், அவ்வளவுதான். அதை தாண்டி வந்து வேற எதுவும் நீ கேள்வி கேட்கக்கூடாது அப்படின்ற பழைய ஆணாதிக்க மனநிலை தான். அப்படி வந்து முடக்கி வச்சிருக்கிறாரு அப்படின்றதையும் சொல்லியிருந்தாங்க. அப்போ அது முடியாம தான் அவங்க வந்து வெளியே போயிருக்கிறாங்க. இப்போ வந்து அது அவங்க அப்பாவை வச்சு ஒரு பஞ்சாயத்து நடந்ததுன்னு சொல்றாங்க, பேசணும் அப்படின்றாங்க. அப்போ எதுவுமே நடக்கலை அப்படின்னும் போது தான் அவங்க வந்து இப்போ முறை விவகாரத்துக்கு வந்திருக்கிறாங்க. ஸோ அதில் ஒரு ப்ராசஸ் இருக்குது. இப்போ நீங்கள் கடைசியாக ஒன்று கேட்டீங்க, இவ்வளோ நாள் பேசாமல் இப்போ ஏன் பேசுகிறாங்க அப்படின்னு. இவ்வளோ நாள் அதுக்கான முயற்சிகள் நடந்தது. இப்போ விஜய் ஏன் இவ்வளோ நாள் வராமல் இப்போ அரசியலுக்கு வந்தான்னு யாராவது கேட்க முடியுமா? அவருக்கு எப்போ தோணுதோ அப்போ தான் வந்திருக்கிறாங்க. அதுபோல் சங்கீதாவுக்கு எப்போ அது சரின்னு படுதோ அப்போ அவங்க வந்து முறையாக விவகாரத்து அப்படின்னு சொல்லி வராங்க. இதான் விஷயம். இப்போ அதில் வந்து குற்றம் சொல்கிறதுக்கெல்லாம் ஒன்றும் இருக்கிற மாதிரி தெரியல. அவங்க டேஞ்சராக சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, அவர் மனநலம் பாதிக்கப்பட்டிருக்கிறார் அப்படின்றத ஒன்று சொல்கிறாங்க. இரக்கம் இல்லாமல் என்னை வந்து குடும்பப்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. விஜய் ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பார், என்னை வந்து பார்ப்பதற்கு பல ரசிகர்கள் வருவாங்க, அதில் ஒருவர் தான் சங்கீதா அப்படின்னு சொல்றார். ஸோ அது ஆக்சுவலா விஜய்க்கு அது ஒரு ப்ளஸ் பாயிண்டா பேசுவாங்க ரசிகர்கள். அதாவது அவர் வந்து நினைச்சிருந்தா எங்க வேணாலும் போயிட்டு திருமணம் பண்ணிருக்க முடியும், அவர் ரசிகையே அவர் கல்யாணம் பண்ணினார்ல, அதுதான் எங்க தளபதி அப்படின்னு சொல்றாங்க இல்லையா. அந்த ரசிகையை தான் போட்டு டார்ச்சர் பண்ணியிருக்கிறார், கொடுமைப்படுத்திருக்கிறார். அந்த ரசிகைக்கு தான் துரோகம் பண்ணியிருக்கிறார். நம்பிக்கை துரோகம் என்பது இருக்கிறதே மோசமான துரோகம். அதை வந்து செஞ்சிருக்கிறார். கொடுத்த ப்ராமிஸை மீறி இருக்கிறார். ஆமா, வாக்குறுதியை மீறி இருக்கிறார். அவரு தாய்க்கு உண்மை இல்லை, தந்தைக்கு உண்மை இல்லை. கடைசி காலங்களில் அவங்கள வச்சு பராமரிக்கணும். அவங்களோட 60ஆம் திருமணம் என்பது ஒரு அனாதைகளுக்கு நடப்பது போல நடந்தது அப்படின்னு விமர்சனங்கள் வந்தது அப்பவே. அப்போ அவங்கள பராமரிக்கல. பொங்கல் குடும்பத்தோட கொண்டாடுவாங்க, நம்ம பார்த்தோம். போன முறை பொங்கல் எங்க கொண்டாடினார், கீர்த்தி திரு வீட்டில் போய் பொங்கல் கொண்டாடிட்டு வந்தாரு. அப்படி வந்து தன்னுடைய குடும்பத்தோட அவர் வந்து இல்லவே இல்லைங்கிறது இல்லை, அந்த குடும்பத்தையே வந்து மொத்தமா விரட்டி அடிச்சிட்டாரு. இல்லை, இப்போ சினிமா துறையில இருக்கிறவங்க விவாகரத்து வாங்குறாங்க, அது யூஸ்வலா நடக்கிறது தான். அது வேறு பிரச்சனைகள் இருக்கலாம். ஆனா குழந்தைகள்னு வரப்போ 2 பேரும் சேர்ந்து தானே வளர்க்குறாங்க. இல்லை, அது மட்டும் இல்லை, குழந்தைகளை விட்டு கொடுக்க முடியாதுன்னு தான் மேக்சிமம் நிற்பாங்க. அதுல பெண் குழந்தை அப்படின்னா அதை வந்து அம்மா கூட இருக்கணுமா அப்பா கூட இருக்கணுமா அப்படிங்கிறத கேட்டுட்டு முடிவு பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. பெரும்பாலும் ஆம்பளை பசங்களை தூக்கிடுவாங்க, டேக் ஓவர் பண்ணிக்குவாங்க, அப்படிலாம் இருக்கும். ஆனால் இந்த முறை இவர் வந்து பையனையும் எடுத்துக்கல, பொண்ணையும் எடுத்துக்கல. ஒரு சம்பவம் சொல்கிறேன். கோட்டுன்னு ஒரு படம் வந்தது. அந்த படத்தில் வந்து வில்லன் வந்து யார் அப்படின்னா விஜய். பெரிய விஜய் வந்து ஹீரோ, பையன் விஜய் வந்து வில்லன். வில்லனுடைய பேர் என்ன அப்படின்னா சஞ்சய், ஜோசன் சஞ்சய் அப்படின்றது அவன் பையனுடைய பேர். அவர் தன்னுடைய மகன் பெயரை வில்லனுக்கு வச்சு அந்த வில்லன் வந்து எதிரிகள் பக்கம் சேர்ந்துட்டுதாகும். கடைசியில் வந்து சுட்டு கொள்றாரு அவரை. அது சினிமாக்காக வைக்கப்பட்ட. சினிமாவில் வச்சாலும் பையன் பேர் தெரியாதா? ஒரு தந்தைக்கு வந்து மகன் பேர் வச்சிருக்கிறது தெரியாதா? என்ன கேட்டா அவர் சொல்லி வச்சிருப்பாங்கன்னு தான் எனக்கு தோணுது. ஏன்னா இவங்க 2 பேரும் கணவன் மனைவி பிரிஞ்சிருக்கிறாங்க. பையன் போனதுக்கு பிறகு இவங்க 2 பேரும் பிரிஞ்சிருக்கிறாங்கிறது மாதிரி படத்திலே வச்சிருக்கிறாங்க சீன். ஸோ அவங்க ஃபேமிலி அட்மாஸ்பியரையே ஒரு ஸ்டோரியா கிரியேட் பண்ணி அவர் வந்து பொதுமக்களுக்கு அறிவிக்கிறார், என் பையனுக்கு வந்து இதான் சரி. அப்படி அவ்வளோ நல்ல தகப்பன் தானே. அவர் பையன் வந்து ஒரு படம் ஆரம்பிக்கிறார், லைக்கா ப்ரொடக்ஷன் மூலமா ஒரு படத்தை வந்து தொடங்குறார். ஒரு பெத்த தகப்பன், பாசமுள்ள தந்தை என்ன பண்ணியிருப்பார்?
கூட நின்றுருப்பார். நம்ம விக்ரம் ஒரு பையனுடைய படத்துவக்கு விழாவில் படம் பூஜையிலேருந்து ரிலீஸ் ஆகிற வரைக்கும் கூடவே தான் இருந்தார். கூடவே இருந்தார். எவ்வளோ சந்தோஷமா இருந்தாருன்னு நம்ம பார்க்குறோம். பையனோட குறும்புத்தனம் பண்ணிக்கிட்டு விளையாடிக்கிட்டு அவ்வளோ சந்தோஷமா இருந்தார். செலிப்ரேட் பண்றார், தன்னுடைய மகனின் வெற்றியை வந்து கொண்டாடுறார். அதையும் பார்க்குறோம். இங்கே ஒரு தன்னுடைய பையன் வந்து படிச்சு முடிச்சுட்டு வந்திருக்கிறான். அவன் வந்து ஒரு பெரிய லைஃப்ல ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட், தன்னுடைய முதல் படத்தை தொடங்குறான். அது நெப்போட்டிசமா வந்துடக்கூடாது, என் பையன் என் துணை இல்லாம வரணும் அப்படின்னு நினைச்சாருன்னு வரட்டும், துணை இல்லாமலே வரட்டும், துணை இல்லாம தான் வந்திருக்கிறான். ஒரு வாழ்த்து ட்விட்டர்ல. சரி, நீங்க தான் ஜெகதீஷ்னு ஒருத்தரை வந்து வச்சிருக்கிறீங்கல்ல, பிஆர் ரூட்ஸ்னு ஒரு நிறுவனத்தை வச்சிருக்கிறீங்கல்ல, உங்க படத்துக்கெல்லாம் ப்ரொமோட் பண்றதுக்குன்னு வச்சிருக்கீங்க. உங்களுக்கு வேண்டாத ஆளுகள் எல்லாத்தையும் காலி பண்றதுக்கு, அஜித்தை காலி பண்றதுக்குலாம் நீங்க எவ்வளவு வேலை செஞ்சிருக்கிறீங்க. ஒரு வாழ்த்து போட முடியாதா? ட்விட்டர்ல வாழ்த்து போட முடியாதா? ஒரு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் போட முடியாதா? பிளாக் பண்ணி வச்சிருக்கிறார் பையனுடைய நம்பரை. மகளையும் அப்படிதான் பிளாக் பண்ணி வச்சிருக்கிறாரு. அப்படி இந்த இவருடைய இயல்பை பார்த்தோம் அப்படின்னா, அவருக்கு கடந்த காலத்தில் உதவியாக இருந்த, ஆதரவாக இருந்த எல்லோருமே என்ன சொல்றாங்க, நான் சொல்லலை, நான் கருத்து சொல்லலை, அவர் கூட இருந்து ஜெகதீஸ்வரன் வெளியே வந்து என்ன சொன்னார், அவர் கூட இருந்த மணிகண்டன் வீராசாமி 23 வருஷம் கூட இருந்தவர், அவர் வந்து வெளியே என்ன சொன்னார், புலி படத்துடைய இயக்குனர், அவர் தான் முதல்ல அது வரைக்கும் பிஆராக இருந்து ப்ரொடியூசரானவர். அவர் என்ன சொல்றார், அவர் யாருக்குமே நன்றி உணர்ச்சி உள்ளவராக இல்லை. மிக முக்கியமாக கோட் பண்ண வேண்டிய, நன்றி உணர்ச்சிக்காக நான் வந்து அரசியலுக்கு வருகிறேன்னு சொன்னார்ல, அவருக்கு இயல்புலே நன்றி உணர்ச்சி கிடையாது, பாசம் நேசம் கிடையாது, விசுவாசம் கிடையாது, உறவுகள் கிடையாது, எல்லாரும் வேண்டாம். பக்காவான சுயநல பேர்வழி அப்படிங்கிறது தான் இவங்க இந்த விவகாரத்தை ஒட்டி நடக்கக்கூடிய உரையாடல்கள் இருக்குல்ல, நிறைய உண்மைகள் வெளியே வருது. எல்லாமே சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா, அவருக்கு சுயநலம் தாண்டி வேற எதுவுமே இல்லை. இல்லை, நீங்கள் குடும்பம் அதை குறித்துலாம் அதிகமாக ரிசர்ச் பண்ணியிருப்பீங்க, படிச்சிருப்பீங்க, நம்மளும் அதை டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். இப்போ அந்த குடும்ப அமைப்புல இல்லாமல் வெளியே வந்து இயங்க முடியாதுல்ல, அது அந்த செட்டப்பை அப்படி ஒரு மனுஷனால இருக்க முடியுமா? இல்லை, அதுதான் சொல்கிறேன், மனநலம் பாதிக்கப்பட்டவர்னு சொல்கிறாங்க அவங்க. ஒரு மனுஷங்களை சுற்றி இருக்கணும்ல. இப்போ நம்ம சம்பாதிக்கிறோம் அப்படின்னு வச்சுக்கோ, சம்பாதிக்கிறோம், மாதம் பிறகுது, சம்பளம் வாங்கினோடனே என்ன நினைப்போம், வீட்டுக்கு ஏதாவது கறி எடுத்து கொடுக்கலாம், பிள்ளைகளுக்கு ஏதாவது பண்டங்கள் வாங்கி கொடுக்கலாம், அப்பா அம்மாவுக்கு ஏதாவது ஒரு ட்ரெஸ் ஏதாவது எடுத்து கொடுக்கலாம். அதை கொண்டாடுவோமா இல்லையா? ஒரு சினிமாவுக்கு போகலாம். நம்ம கொண்டாட்டத்தை யாரோட கொண்டாடுவோம்? நம்ம உறவுகளோட தானே கொண்டாடுவோம். அப்படி உனக்கு கொண்டாடுறதுக்கு உறவுகளே இல்லைன்னா உனக்கு என்னதான் கொண்டாட்டம்? இல்லை, அதை கேட்குறேன். நீ ஒரு மனுஷனா வாழ்றன்ற ஒரு ஃபீல் உனக்கு எதில் வரும்னு கேட்குறேன். இல்லை, அந்த கட்டத்தில் தான் வந்து அவர் தமிழ்நாடே என் வீடு, எல்லாரும் இந்த கதையெல்லாம் சொல்லக்கூடாது. அவர் வந்து சோத்தை தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறாருன்னு கூட இருந்தவங்க எல்லாரும் சொல்லியாச்சு. நான் சொல்லலை, ரோஜா சொல்கிறாங்க. அவன் என்ன பண்ணுவார், கூட நடித்த அனுபவத்தை என்ன சொன்ன, என்னத்த அனுபவம், சோத்தை பார்த்துக்கிட்டு இருப்பாரு, யாருக்கிட்டையும் பேச மாட்டாருன்றாங்க. கேரவனுக்கு போன அனுபவத்தை நெப்போலியன் சொல்லியிருக்கிறார். வெளியே நின்று அவமானப்படுத்தி அனுப்புனாங்க. சரி, வாட்ச்மேனாக இருக்கிறவரு மாதிரி சொல்கிறாங்க அப்படின்னு நினச்சிட்டு நான் வந்து தம்பின்னு மீறி உள்ளே போனால் என்னை வந்து ரொம்ப கேவலமாக திட்டி அவமானப்படுத்தி அனுப்புனார். இது போக்கிரி படத்தில். இந்த இயல்புங்கிறது இப்போ உள்ளது இல்லை, அவருக்கு அப்போவே உள்ள இயல்பு அதுதான். இன்னொன்று, இந்த செந்தில் மாதிரியே ஒருத்தர் இருப்பார் தெரியுமா, இந்த போண்டாமணி மாதிரி சொல்லுவாங்க இல்லையா, அவர் ஒரு தடவை அந்த மாதிரி ஷூட்டிங் ஸ்பாட்டில் போயிட்டு அங்கே, சார் எனக்கு ஏதாவது படத்தில் வாய்ப்பு கொடுங்கன்னு கேட்டதுக்கு, அந்த வெளியே போய் சொன்னால் தான் நடிப்பேன்னு கேரவனுக்குள்ளே போய் உட்காந்துக்கிட்டேன். அப்படியா? இது யார் சொல்கிறது? இது சொல்கிறது வந்து பேரரசு, டைரக்டர் பேரரசு சொல்கிறாரு. சிவகாசி படமோ என்னமோ திருப்பாச்சி படமோன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி உதவி கேட்டு வர்றவங்க கூட்டயே எரிஞ்சு விடுவா. அவன் வந்து ஒரு நல்ல வாழ்ந்தவன் இல்லை, ஒரு வாய்ப்புக்காக அலையக்கூடிய ஒருத்தர். ஏதோ ஒரு பெரிய ஒரு சொன்ன ஒரு வாய்ப்பு கிடைக்குமான்னு கேட்குறாரு. ஏன் மூஞ்சிலே முழிக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன்? இது என்ன பண்பு, என்ன பண்பாடுன்னு கேட்குறேன். சரி, அது ஒன்று இருக்கட்டும். இப்போ இவங்க பண்ணக்கூடிய பிஆர் ஒர்க் இருக்குது இல்லை, அவங்க என்ன சொல்கிறாங்க, அந்த ஆடியோ வெளியே வந்துருக்குது. ரூட்ஸ் நிறுவனம், ஜெகதீஷ் கட்டுப்பாட்டில் உள்ள ரூட்ஸ் நிறுவனம், பிஆர் நிறுவனம், விஜய்க்கு வந்து ரொம்ப காலமாக ப்ரொமோட் பண்ணுறது இதுதான். எப்படி ப்ரொமோட் பண்ணோன்னு, அஜித்தை நெகட்டிவாக பேசி ப்ரொமோட் பண்ணணும், இவருக்கு வந்து பாசிட்டிவாக பேசி ப்ரொமோட் பண்ணணும், அந்த படத்தை கேலி பண்ணணும், இந்த படத்தை தூக்கி நிறுத்தணும். இப்படி தான் அவங்க வேலை செஞ்சு பழகிருக்கிறாங்க. இப்போ அவங்க வந்து அந்த ஆடியோ அதில் என்ன சொல்லுது, நாங்கள் ஒரு டூல் கிட் தருவோம் அப்படின்றாங்க. டூல் கிட்னா எனக்கு என்ன புரியல. என்ன அது, உனக்கு ஆதரவு ப்ரொமோட் பண்ணுறதுக்கு நீ சொல்கிற, அது என்ன டூல் கிட்டு? அது டூல் கிட்டுன்னா இப்போ நமக்கு வந்து ஒர்க் ஷாப்பில் கேள்விப்பட்டிருப்போம், ஸ்பேனரு அது இதெல்லாம் எல்லாம் வச்சு கொடுத்துருப்பாங்க. அப்படி ஒரு டூல் கிட் ப்ரொஃபஷனலாக பண்ணுறாங்க பாருங்கள். அவங்க என்ன சொல்கிறாங்க, சிபிஐ விவகாரத்தை வைத்து தளபதியை வந்து வீழ்த்து நினச்சிங்க, ஜனநாயகன் படத்தை வச்சு வீழ்த்து நினச்சிங்க, கரூர் விஷயத்தை வச்சு வீழ்த்து நினச்சிங்க, அப்படிலாம் சொல்லி இது மாதிரி இதன் மூலமாக விஜய்க்கு வந்து அனுதாபாலை அதிகமாகி அவர் தான் ஜெயிக்க போகிறாரு, இப்படி பேசணும்னு அவங்க ஐடியா கொடுக்குறாங்க.
ஆக்சுவலாக விஜய்க்கு இந்த சங்கீதா விவகாரத்துக்கு அப்புறமா அந்த விஜய் ஆதரவு வீடியோக்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த டூல் கிட்னு சொன்ன ஸ்டேட்மெண்ட் தான் அதில் இருக்கும். அதில் தான் அப்போ நீ கண்டுபிடிச்சிடலாம் யாரெல்லாம் இவங்களுக்காக காசு வாங்கிட்டு வீடியோ போட்டுக்கிறாங்க. அதிலே சொல்கிறாங்க முதல்ல போஸ்ட் பண்ணோம், அதுக்கப்புறம் வீடியோ பண்ணோம். இல்லை அதுக்கு ஒரு மாடல் சொல்கிறாங்க. கரூர் விஷயத்தில் நம்ம எப்படி செயல்பட்டோமோ, அப்போ கரூர் விஷயத்தில் எப்படி செயல்பட்டீங்க? பழியை மொத்தமாக திமுக மேலே போட்டுட்டு தப்பிச்சு ஓடினீங்க. நீங்கள் இந்த இவங்களுடைய செயல்பாடுகள் எல்லாத்துலேயும் மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஒரு பேட்டர்ன் இருக்கும். ஓடி போகிறது, குடும்பத்தை விட்டு ஓடி போயிடணும், அப்பா அம்மாவை விட்டு ஓடி போயிடணும், பொறுப்புணர்வுலேருந்து ஓடி போயிடணும். இங்கே கரூரில் எப்படி ஓடி போனாங்களோ அது போல். இப்போ என்னென்னா சங்கீதா விஜயோடைய மனைவி. இவனுங்க என்ன பண்ணுவானுங்க, டிவிக்கு ஆதரவாளர்கள் அது விஜய் ஆதரவாளர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அடுத்தவன் முன்னாடியெல்லாம் திட்டிகிட்டு இருப்பாங்க. இப்போ அண்ணன் முன்னாடியே பிடிச்சி திட்டிகிட்டு இருக்கானுங்க. அவங்க துரோகம் பண்ணிட்டாங்க. சரி, என்னையா துரோகம் பண்ணாங்கன்னா கேஸ் போட்டாங்களாம். உங்கள் அண்ணன் துரோகம் பண்ணிட்டாரு கேஸ் போட்டுக்கிறாங்க. அது பதில் சொல்லு, எல்லாம் மூடிட்டு. ஆனால் நீ என்ன சொல்ற, இந்த நேரத்தில் எதுக்காக போடணும்? இல்லை நம்ம பேசினா பர்சனல் விஷயம்ன்றாங்க, ஆனால் அவங்க அதை பேசுகிறாங்க. டிவிக்கே அழிக்கிறதுக்கு திமுக சதி பண்ணுதுன்னு இவங்க சொல்லுவாங்களாம். இவங்க எப்படி ஆட்சிக்கு வருவீங்க? திமுக அழிச்சிட்டு ஆட்சிக்கு வருவோன்றாங்க. இப்போ நீ அவங்களை அழிச்சிட்டு ஆட்சிக்கு வரணும்னா அவங்க உங்களை அழிக்க மாட்டாங்களா? இல்லை அழிக்கக்கூடாதா? உங்களை விமர்சனமே பண்ணக்கூடாதா? நீங்கள் அப்பேற்பட்ட புனிதர்களா? உங்களுக்கு ஒரு பெரிய வரலாறு இருக்குதா? சாதனை வரலாறு இருக்குதா? மக்கள் தொண்டு வரலாறு ஏதாவது இருக்குதா? எதுவுமே உங்களுக்கு கிடையாது. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறவங்களை காலி பண்ணிட்டு இந்த கும்பல் அதிகாரத்தை கைப்பற்றுன்னு நினைக்குது. அப்போ அவங்க வேலை செய்வாங்க. அவங்க ஒரு கட்சி. தங்களை தற்காத்து கொள்வதற்கு யார் வந்தாலும் அவங்களுக்கு போட்டி தான். சின்ன கட்சி பெரிய கட்சிலாம் இல்லை, இந்த ஜாதி கட்சின்னு வந்தாலும் போட்டி தான். ஏன்னா ஒரு கடை வச்சிருக்கிறவனுக்கு பக்கத்தில் சின்ன டீ கடை போட்டாலும் அது போட்டி தான், பெரிய டீ கடை போட்டாலும் போட்டி தான். ஸோ அவங்க போட்டியாளரை தான் பார்ப்பாங்க. நீ ஜெயிக்கிற தோக்கிற ரெண்டாவது. ஆனால் நீங்கள் எப்படி நடந்துக்கிறீங்கிறது முக்கியம் இல்லை. சிலர் பேசுகிறாங்க, ஒரு பொண்ணு பேசுது, நானே அண்ணனுக்கு பொண்டாட்டியா இருப்பேன், அண்ணனுக்கு இப்படியா பொண்டாட்டியா இருப்பேன், நாங்கள் தங்கச்சியா இருப்போம், அக்காவா இருப்போம், மகளா இருப்போம், பொண்டாட்டியா கூட இருப்போம் அப்படின்னு இவங்க என்ன லாஜிக் பேசுறாங்கன்னு புரியல. 1000 தங்கச்சி இருக்கிறோம், 1000 அக்கா இருக்கிறோம், பொண்டாட்டியா கூட இருந்துட்டு போறோமே, எங்க தளபதிக்கு நாங்க நிப்போம். இப்ப இவங்களுடைய இந்த ஆக்ரோஷம் இருக்குல்ல, விஜய் ஆதரிக்கிற மனநிலையை கூட உடைச்சிட்டு இருக்கிறாங்க. ஆக்சுவலாக இப்போ விஜய்க்கும் அப்பாவுக்குமான உறவு என்னைக்கோ ஒரு நாள் முறிவு பெறுது. விஜய்க்கும் அவருடைய மகனுக்குமான உறவு விரிசல் உண்டாகுது. மனைவிக்கும் அவருக்குமான உறவுமே டேமேஜ் ஆகுது. ஆனால் ரசிகர்களுக்கும் இவருக்குமான உறவு ஸ்ட்ராங்காக இருக்குல்ல? இல்லைங்கிற இவங்க தான் பைத்தியம் போல இருக்கிறாங்க. அவர் எப்போவுமே இவங்களை கண்டுக்கிட்டதே இல்லை. எப்போவுமே படம் ரிலீஸ் பண்ணும்போது அந்த ஆடியோ லான்ச்சுன்னு ஒன்று வைப்பாங்க. ஆடியோ லான்ச்சுக்கு ஒரு டிக்கெட் 2000 3000 போட்டு விற்பாங்க. ஆடியோ லான்ச்சுக்கு அதுக்கு ஒரு பெரிய இடமா பார்த்து அதில் ஒரு 10-20 கோடி ரூபா கலெக்ஷன் பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் படத்தை ரிலீஸ் பண்ணுவாங்க, அதில் காசு பார்ப்பாங்க. இவ்வளோதான் அவங்க உறவு. மற்றபடி அவருக்கு நன்றி உணர்ச்சிலாம் எதுவுமே கிடையாது. அது வியாபாரம். ஒரு கடையை திறக்கும்போது பாட்டு போடுவாங்கல்ல, புதுசாக ஒரு கடையை திறக்கும்போது பலூன்லாம் கட்டி பாட்டு கேட்டு போட்டு திறந்து, இந்த மாதிரி அதை காசாக்குறதுக்கு தாண்டி வேற எந்த உறவும் அவருக்கு கிடையாது. இவங்க தான் என்னவோ அவங்க தளபதினு பைத்தியம் பிடிச்ச மாதிரி கத்திட்டு கிடக்குறாங்க. இப்போ கூட சமூக ஊடகங்கள்ல இவங்க நடந்துக்கிற விதங்கள் இருக்குல்ல, ரொம்ப ரொம்ப அநாகரிகம். இப்போ அந்த ஆடியோவில் சீஃப்ன்றாங்க. இப்போ விஜய் கூட விஜயை ஒரு அரசியல் பிம்பமா மாத்துறதுக்கு வாய்ஸ் ஆஃப் காமன் ஆதவர்ஜனா இருக்கிறாரு, ஜான ஆரோக்கியசாமி வேலை பார்க்குறாரு. இப்போ தனியாக இந்த சீஃப்னு சொல்றாங்களா, அது யாரு? அது ஜெகதீஷ், ரூட்ஸ் ஜெகதீஷ்னு அவரே அட்மின்னு சொல்லுவார். விஜயோட அட்மின் அப்படின்னு சொல்லுவார். அவரை அறிமுகப்படுத்தி வச்சிருக்கிறாரு. இப்படி அவங்களுடைய வேலை என்ன அப்படின்னா, ரூட்ஸுங்கிறது விஜய்க்கு மட்டும் பிஆர் பண்ணுற நிறுவனம் இல்லை, அவங்க நிறைய நடிகர்களுக்கு பிஆர் வேலை பண்ணுறாங்க. மேனேஜர் அவரு. ஆமாம். இவங்களை விட்டு யார் வெளியே போனாலும் சரி, அவங்களுடைய பேரை டேமேஜ் பண்ணி அவங்க ஃபீல்ட் அவுட் பண்ணுற வேலையை அவங்க செய்வாங்க. இவங்க ஈவு இறக்கம் இல்லாத ஒரு கும்பல். இவங்களுக்கு கீழே நிறைய பேர் வச்சிருக்கிறாங்க. அது யாருன்னு நான் பேரை சொல்ல விரும்பல. இப்போ அவங்களே வீடியோலாம் போட்டு அம்பலம் ஆவாங்க. அப்படி பலரை உருவாக்கி வச்சிருக்கிறாங்க. ஒரு வீடியோவுக்கு 30,000 40,000 கொடுக்குறாங்கன்னா அப்போ எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுவாங்க? ரீல்ஸுக்கு ஒரு 2 நிமிஷம் ரீல்ஸுக்கு 30,000 கொடுக்குறாங்க. அதுக்கு கண்டென்ட் அவங்களே குத்துருவாங்க. நீங்க பேசினா டூல் கிட்டு நாங்கள் அதை கொடுத்துட்றோம், நீங்க பேசுங்க அப்படின்றாங்க. கரூர் இஷ்யூவில் எப்படி பேசுனீங்களோ அது போல பேசுங்க அப்படின்ற இந்த ஆடியோவிலே திங்ஸ் ஆர் கோயிங் அவுட் ஆஃப் கண்ட்ரோல் அப்படின்றாங்க. அப்படி அவுட் ஆஃப் கண்ட்ரோலா மாறிடுச்சா அந்த விஷயம்? ஆமா, அவங்களுக்கு தெரியும்ல, இது ஒரு பலூனு, ஒரு சின்ன குண்டூசியை வச்சு குத்துனா போதும் புஷ்ஷுன்னு போயிடும். அதனால அண்ணனுடைய இமேஜ் மொத்தமா டேமேஜ் ஆயிடுச்சு. பலூன்ல காத்து போன மாதிரி போயிடுச்சு. இதை இவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியல. இப்போ என்னன்னா, இது சம்மந்தமான டிஸ்கஷனை தவிர்க்கிறதுக்கு பழியை வச்சுக்க அந்த பக்கம் போடு, திமுக சதி, திமுக சொல்லி வந்திருக்கிறாங்க,
எலெக்ஷன் நேரத்தில் டேமேஜ் பண்ண வந்துட்டாங்கன்னு சொல்றீங்கல்ல? இல்ல இது கிரவுண்ட்ல ரிஃப்ளெக்ட் ஆகுமா இந்த விஷயம்? ஆயிடுச்சு, ஆல்ரெடி ஆயிடுச்சு. எல்லாம் கடந்து பதறிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ திமுககாரங்க ரொம்ப ஹாப்பியாக அதை பேசுகிறாங்கன்னு வச்சுக்கோ, அதிமுககாரங்க ரொம்ப ஹாப்பியாக அதை பேசுகிறாங்கன்னு வச்சுப்போம், நாம் தமிழர்காரங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக பட்டாசு வெடித்து கொண்டாடிக்கிட்டு இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோ. நீங்கள் உங்கள் டிவிக்கு ஆளுங்க என்ன பண்ணுறாங்க? அவங்க எல்லாம் பதட்டத்தில் இருக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட கிறுக்கு பிடிச்ச மாதிரி ஆயிடுச்சு. இப்போ நாய்க்கு கிறுக்கு பிடிச்சுன்னா போகிற வரவங்களாம் பிடிச்சி கடிச்சிட்டு இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி போகிற வர எல்லாரையும் பிடிச்சி கடிச்சிட்டு நடக்கிறாங்க. எல்லாரையும் தாறுமாறாக பேசுகிறாங்க. எந்தெந்த யாரோட சம்மந்தப்படுத்தி பேசுகிறாங்க, பழைய கதைகள் அது இதுன்னு எல்லாரும் தூக்கிட்டு வராங்க. இப்போ கேள்வி சிம்பிள், உங்கள் அண்ணன் இப்படி செஞ்சுருக்கிறாருன்னு அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கு பதில் சொல்ல வேண்டியது யார்? அண்ணன் பதில் சொல்லுவார். நீ ஏன் கடந்து கத்திக்கிட்டு இருக்கிற? சரி, இதை ஏன் இன்னொரு கட்சி மேலே பழிய போடணும்னு கேட்குறேன். அது பர்சனல் இஷ்யூ இல்லை. மற்றவங்களாம் யோக்கியமா எங்கள் அண்ணனை பார்த்து கேள்வி கேட்கறதுக்கு அப்படின்றாங்க. சரிங்க, மற்றவங்க யோக்கியம் இல்லாமல் போட்டோம், நீயும் யோக்கியம் இல்லாதவன், அப்புறம் என்ன அரசியலுக்கு வரேன்னு கேட்குறேன். எல்லாருமே யோக்கியம் இல்லைங்க, நான் யோக்கியங்க, தூய சக்தின்னு சொல்லிட்டு தானே வந்த, பரமாத்மா பரிசுத்தாவி அந்த ரேஞ்சில் தானே வந்த. அப்புறம் உன் மேலே ஒரு கம்ப்ளைண்ட் வருது, அதுக்கு பதில் சொல்லப்போ. நீ யோக்கியன்னு நிரூபிக்கிறது நல்ல வாய்ப்பு தானே இது. நீ ஒரு உத்தமன்னு நிரூபிக்கிறது நல்ல வாய்ப்பு. நீ ஒரு பொறுப்புள்ள குடும்பஸ்தன்னு நிரூபிக்கிறது நல்ல வாய்ப்பு. நிரூபிச்சுட்டு போ. ஆனால் ஒன்றா கூப்பிட்டு நின்று ஒரு ஃபோட்டோ கூட எடுத்தானு போடு. நான் ஒற்றுமையாக இருக்கிறோம், பாசத்தில் இருக்கிறோம் கூட சொல்லு. கேள்வி என்ன வருது? குடும்பத்தையே நிர்வகிக்கிற தகுதி இல்லாத ஒரு நபர் நாட்டை நிர்வகிப்பாரான்னு கேள்வி கேட்குறாங்க. சரியா தப்பா? ப்ராமிஸ் கொடுக்குறாருல, நான் வந்தா பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பேன் அப்படித்தானே சங்கீதாவுக்கும் ப்ராமிஸ் பண்ணியிருப்ப. கிறிஸ்துவ திருமணம் தான். ஆமா, இன்மையிலும் மறுமையிலும் துக்கத்திலும் இன்பத்திலும் உங்க கூடவே இருப்பேன். ஆமா, ஆண்டவர் மேல ஆணையாக அப்படித்தானே கல்யாணம் பண்ணியிருக்கிறீங்க. அதுக்கு உண்மையா இருந்திருக்கிறாரான்னு கேட்குறேன். நான் என்ன சொல்றேன், வேற ஒரு அஃபைர் வருது அப்படின்னா நான் வந்து அதெல்லாம் சொல்ல, டைவர்ஸ் பண்ணிட்டு போ. அவங்க கேட்கறது என்ன? ஜீவனாம்சம் கேட்குறாங்க. இப்போவா கேட்குறாங்க? இதுக்கு 2 வருஷமா இதுக்கான பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்குது. எதுவுமே தர மாட்டேன்னு விரட்டி அடிச்சிருக்கிற. அப்படி இல்லை, உச்சத்தை விட்டு வந்தவர் ஜீவனாம்சம் தரமாட்டாரான்னா? அவர் யாருக்குமே தரமாட்டார். அவருக்கு எப்பவுமே வாங்கி தான் பழக்கம். அவங்க ரசிகர்கள்ட்ட இருந்தும் வாங்கி பழக்கம், பொதுமக்கள்கிட்ட இருந்தும் வாங்கி பழக்கம். டிடிவி வந்து கூட்டணி பேசுறதுக்கு போயிருந்தா அப்படி, அவங்களை சேர்த்துக்கிறோம் 50 கோடி ரூபா கொடுங்கன்னு அப்படி. ஏடிஎம்கேல இருந்து பேச்சுவார்த்தை நடந்து வந்திருக்கிறாங்க. நான் தான் அண்ணன் தான் முதலமைச்சர், 2000 கோடியோ கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க. அவன ஏன் அப்படி கேட்குறாங்க? நமக்கு அது அதிர்ச்சி ஆகும். எப்பா, பெரிய கட்சி, ஆட்சி அமைக்க போகிற கட்சி தானே மற்றவங்களுக்கெல்லாம் செலவு பண்ணுவாங்க, கொடுப்பாங்க. இது லாஜிக்கே இல்லையான்னா வாங்குறது தான் எங்களுக்கு லாஜிக்கு. எப்பவுமே வாங்கியே பழக்கப்பட்டவர்கள். மாவட்ட செயலாளர் பதவி போடணுமா, காசு கொடு. ஒன்றிய பதவி பண்ணுவா, காசு கொடு. எல்லாமே காசு. இப்படி எல்லா வகையிலையும் வாங்கி வாங்கி பழகின இவங்களால கொடுக்கலாம் முடியாது, கொடுக்கவும் மாட்டார். இப்போ கொடுக்க முடியாதுன்னு சொன்னதுனால தான் இந்த 4 வருஷம் 5 வருஷம் பேச்சுவார்த்தை நடத்தி அவங்க அப்பா அம்மாவாலையும் ஒன்றும் பண்ண முடியல, எதுவுமே செய்ய முடியல. அதனால தான் அவங்களும் தனியாக இருக்கிறாங்க. இப்போ இவர் கொடுக்க மாட்டேன்றாரு, கவர்மெண்ட்டுக்கு டேக்ஸே தர மாட்டேன்றாரு. கவர்மெண்ட் கேஸ் போட்டுட்டு இருக்குது இவர் மேலே. அப்புறம் எப்படி வாங்குறது? அப்போ எலெக்ஷன் நேரத்தில் தான் உனக்கு பயம் வரும். இந்த நேரத்தில் கேட்டால் தான் சொல்லுவாங்களே, இந்த நேரத்தில் தும்முனா தான் சரியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி இந்த நேரத்தில் கேட்குறான். என்ன தவறு இருக்குது? பலவீனமானவங்க, அவங்ககிட்ட உன்ட்ட இருக்கிற பண பலம் இல்லை, நீ பல ஆயிரம் கோடி ரூபா பணம் வச்சிருக்கிற, உன்ட்ட இருக்கிற செல்வாக்கு, இண்டஸ்ட்ரியில் பெரிய ஆள், நீ உனக்கு வந்து ஆதரவாக நிறைய அரசியல்வாதிகள் வருவாங்க, டெல்லி வரைக்கும் உங்களுக்கு வந்து இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கும், சர்வதேச அளவில் கூட உங்களுக்கு தொடர்புகள் இருக்கும். அவங்க சாதாரண குடும்பம். இந்த விஷயத்த அவங்களுக்கு பாசிட்டிவா மாத்துறதுக்கான முயற்சி இருக்குல்ல, அது எவ்வளவு ஆபத்தானது? அது இல்லை, அவங்களுக்கு பாசிட்டிவா மாற்ற முடியாதுன்னு கேட்குறேன். நான் சொல்ல வர்றதே அவங்களுக்கு பாசிட்டிவா மாற்ற முடியாதுங்கிறது தான். ஏங்க, ஒரு பொண்ணு பாதிக்கப்பட்டுக்கிறா, அண்ணன் பாரு நீதி வழங்கிட்டாருன்னு நீ பேசுறதுக்கு அதில் ஏதாவது இருக்குதா? அண்ணன் பாரு கஷ்டத்தில் இருக்கிறவங்களுக்கு உதவுனாங்கன்னு சொல்றது ஏதாவது இருக்குதா? பையனை நல்லா பார்த்துக்கிட்டாருன்னு சொல்ற மாதிரி பொண்ணை நல்லா பார்த்துக்கிட்டா. ஒரு அப்பனுக்கும் பொண்ணுக்குமான உறவு குறித்து நீ இன்ஸ்டாகிராமில் போனாலே தெரியும், ஏகப்பட்ட வீடியோ இருக்குது. அவ்வளோ சென்டிமெண்ட்டான ஒரு உறவு. உனக்கு அதை கூட தக்க வச்சுக்க முடியலையே. ஒரு தகப்பனுக்கு பெண் பிள்ளை மேலே அவ்வளோ பாசம் இருக்கும்ல, பெண் பிள்ளைக்கு வந்து தகப்பன் மேலே அவ்வளோ பாசம் இருக்கும்ல, எவ்வளோ அன்னோன்யமாக இருக்கும். அப்படி கூட இல்லையே உனக்கு. இப்படியாப்பட்ட கேரக்டருடைய ஒரு ஆளு இந்த இமேஜோட வந்து அரசியலுக்கு வராரு. எப்படி மக்கள் நம்புவாங்க? இவரை நம்ப மாட்டாங்க. அதுதான் இப்போ அவங்க பயப்படுறது என்னன்னா, அவங்க சொல்றாங்கல்ல, அவுட் ஆஃப் கண்ட்ரோலில் போயிட்டு இருக்குதுன்றாங்கல்ல, அதுதான். ஸோ அந்த இமேஜ் மொத்தமாக டேமேஜ் ஆகிட்டு இருக்குது. பொலிட்டிக்கலாக இவர் ஒன்றுமே செஞ்சது இல்லைன்றதுனால விமர்சிக்க முடியாது.
ஆளுங்கட்சி 75 வருஷம் திமுகவை பற்றி விமர்சிக்கிறதுக்கு நிறைய இருக்கும், சரியும் இருக்கும் தப்பும் இருக்கும், பாசிட்டிவாக சொல்லலாம் நெகட்டிவாக சொல்லலாம். அதிமுகவுக்கு அப்படி உண்டு, இவங்களுக்கு எதுவுமே கிடையாது. ஆனால் எது அந்த இமேஜ், அண்ணன் அவர் சூப்பர் திறமசாலி, 100 பேர் வந்தாலும் சரி எல்லாரையும் சின்ன பிளேடு மாதிரி கத்தி வச்சுட்டே கொண்டு வருவார், துப்பாக்கிலாம் AK பாட்டி சொல்லலாம் சுட்டாலும் குறுக்கு முறுக்கு போயிடுவார் அப்படின்னு அவன் நம்பிக்கிட்டு இருக்கிறான். அவரை வந்து ஒரு பெரிய ஹீரோ, சூப்பர் ஹீரோ மாதிரி, ஸ்பைடர்மேன் மாதிரி வந்து ஒரு கற்பனையில் இருக்கிறான். யதார்த்தத்தில் இருந்தாலும் எப்படி இருக்கிறாரு, கரூர் விஷயத்தில் எப்படி இருந்தார், ஓடி போயிட்டாரு. ஸோ அதுவே வந்து ஒரு பாதி டேமேஜ், அவருடைய வளர்ச்சியை வந்து மொத்தமாக பிரேக் போட்டு நிறுத்தின இடம் அதுதான். இப்போ அடுத்த இது வந்து என்னென்னா டவுனு. அவர் கேரியோடைய உச்சத்தையும் பார்த்துட்டாரு, டவுனையும் பார்க்க போகிறாரு. அது ஆரம்பிச்சிருக்குதுன்னு தான் நான் பார்க்குறேன். பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த விவகாரம் இன்னும் எப்படி போகுதுன்றத. அரங்கத்திற்கு வந்து பல்லவத்தில் இப்போ நிற்கிறோமா? நன்றிண்ணா. நன்றி.